ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரத்துல உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா ஆண்டாள். அந்த உறவை புரிய வைக்க பகவானும் கஷ்டப்படுறான். பெருமாள் நம்மளோட ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் கஷ்டப்பட்டு குடியிருக்கானே, என்ன காரணம்? அவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான். இத ஒரு கதை மூலமா புரிய வைப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஒரு தொழிலதிபர் ஃபாரின்ல தொழிற்சாலையை திறக்கணும்னு எல்லா இடங்களுக்கும் போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் முடிச்சுண்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். அங்கெல்லாம் சுத்தினதுனால ஒரே டயர்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போம்னு சிம்லாக்கு போறார். அங்க இவருக்குன்னு ஒரு பங்களா இருக்கு. அந்த பங்களாக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு மாசம் அவனுக்கு பணத்தை அனுப்பிச்சுடுவார். அந்த வாட்ச்மேன் முதலாளியோட முகத்தையே பார்த்தது கிடையாது. இந்த தொழிலதிபருடைய முகத்தையே அவன் பார்த்ததே இல்லை. சிம்லால அவன் என்ன பண்ணினான்னா, யாரெல்லாம் சிம்லாவை சுத்தி பார்க்கணும்னு வராளோ அவளை அந்த ரூம்ல தங்க வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தான். இது ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான். நம்ம தொழிலதிபர் தன்னோட பங்களாக்கு வந்தார். வாட்ச்மேன் சொன்னா, ரூம் எல்லாம் காலி இல்லை அப்படின்னு விட்டான். என் பங்களால எனக்கே இடம் இல்லையான்னு நினைச்சுட்டு, நான் தான்ப்பா தொழிலதிபர், இது என்னோட பங்களா அப்படின்னார். இவரை தொழிலதிபர்னு ஒத்துண்டா நமக்கு ப்ராப்ளம் வரும்னு நினைச்சான் அந்த வாட்ச்மேன். அதனால சொல்றான், நீங்க தொழிலதிபரே இல்லை, யாரை ஏமாத்துறேன் அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, நான் தான் அந்த தொழிலதிபர், இது என்னோட பங்களா அப்படின்னு ஆதார் கார்டு, ஐடி கார்டு, என்னெல்லாம் ப்ரூஃப் இருக்கோ எல்லாத்தையும் காமிச்சார் இவர். இதெல்லாம் போலி டாக்குமெண்ட்ஸ், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். அவர் போய் என்ன பண்ண, தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டின்னு வந்தார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து, நீங்கள்லாம் சாட்சி சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கும் அந்த வாட்ச்மேன் ஒத்துக்கலை. சரி, எனக்கு ஒரு ரூம் கொடு, நான் தங்கறதுக்கு அப்படின்னார் அந்த தொழிலதிபர். அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை கொடுத்துட்டு அவர்கிட்டேருந்தும் காசை வாங்கிட்டுட்டான் அந்த வாட்ச்மேன். இந்த முதலாளியும் அங்க தங்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிய வச்சார். இதுதான் கதை. இது யாரோட கதை அப்படின்னா, நம்மளுடைய கதை தான். தொழிலதிபர் தான் பெருமாள், வாட்ச்மேன் தான் ஜீவாத்மாவாகிய நாம், பங்களா தான் 9 வாசல் கொண்ட நம்மளுடைய சரீரம். ஜீவாத்மாக்கு எவ்வளவு சொல்லியும் அவன் திருந்தவே மாட்டேங்கிறான். ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கான் இந்த வாட்ச்மேன் மாதிரி. நம்மளாம் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கோம். ஆதார் கார்டு, ஐடி கார்டெல்லாம் அந்த தொழிலதிபர் காமிச்ச மாதிரி பகவானும் வேதம்ங்கிற டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறார். இந்த பங்களாக்குள்ள இருக்கிற நீ என்னுடைய சொத்து, உனக்கும் எனக்கும் 9 உறவு இருக்கு, நாதான் சுவாமி அப்படின்னார். நோ 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 நோ, இதெல்லாம் போலி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நண்பர்களை கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்ல சொன்ன மாதிரி பகவானும் அவருடைய நண்பர்களான ரிஷிகள், ஆழ்வார், ஆச்சாரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து புரிய வைக்கிறார். இவாளாமும் போலி சாட்சி அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம. கடைசியில் அந்த தொழிலதிபர் அவரோட பங்களால அவரே வாடகை கொடுத்துட்டு தங்கின மாதிரி நம்ம கிட்ட பெருமாள் வந்து கேட்குறான், அப்பா நீ யாரோ நான் யாரோ தான், உன்னோட உள்ளத்துல கொஞ்சமாவது எனக்கு இடம் கொடு அப்படின்னு தங்கின்னு இருக்கார். தங்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறார். அவன் தான் சுவாமி, நாம் அவனுடைய சொத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்துறார். அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. இத்தனையும் அழகா சுவாமி வேதாந்த தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டார். ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அன்யைஹி ஆதார்யம் அதுனா விபுத ஏகநாதா ஸ்வீகிருத்ய தாரயிதும் அர்ஹசி மாம் த்வதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவத்
பபாதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் அழைக்கிறார், தெய்வநாயகா அப்படின்னு கூப்பிட்டார். நான் ஒரு பெரிய திருடன் அப்படின்னார். நீ பெரிய பண்டிதனாச்சே, ஏன் அப்படி சொல்லிக்கிற அப்படின்னு கேட்டார் பகவான். இந்த ஜீவாத்மா உன்னோடது, நான் உன்னுடையவன். உன்னோட சொத்துன்னு நான் உணராம, உன்னோட அடியவன்னு நான் நினைக்காம, நான் சுதந்திரன்னு தவறான எண்ணத்துல இருக்கேன். இது எப்பேற்பட்ட திருட்டு அப்படின்னார். அந்த வாட்ச்மேன் மாதிரி சைடு பிஸ்னஸும் பண்ணிட்டேன் அப்படின்னார். ஆனா இப்போ நான் திருந்தி நீயே கதின்னு வந்துட்டேன், என்னை ஏத்துக்கோ அப்படின்னார் சுவாமி வேதாந்த தேசிகன். நான் ஏத்துக்க மாட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார் பெருமாள். உன்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டார் பகவான். எம்பெருமானே, நீ உன்னோட திருவடியில ஒரு சிலம்பு அணிஞ்சின்றிருக்கியே, அது நழுவி கீழே விழுந்துடுத்துன்னா நீ என்னை தேடிவான்னு அதுகிட்ட சண்டை போடுவியா, இல்லை எடுத்து திரும்ப காலில் மாட்டிப்பியா? அந்த சிலம்பு உன்னோட சொத்துன்னு எப்படி நீ மாட்டிப்பியோ அது மாதிரி அடியேனும் உன்னுடைய சொத்து. தவறி சம்சாரத்தில் விழுந்துட்டேன். அந்த சிலம்பை எடுத்து உன்னோட திருவடியில எப்படி நீ அணிஞ்சிப்பியோ அதுபோல என்னையும் உன்னோட திருவடியில சேர்த்துக்கோ. ஸ்வீகிருத்திய தாரயித்தும் அர்ஹசிமாம் துவதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவத் சுபாதே அப்படின்னு சொல்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஒன் சிலம்ப நீ எடுத்து அணிஞ்சிக்கிற மாதிரி அடியேனுடைய ஆத்மாவையும் நீ எடுத்துட்டு அடியேனுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. பிதாஸ்ச ரட்சக சேஷி பர்த்தா நேயோ ரமாபதிஹி சுவாமி ஆதாரம் ஆத்மாச்ச போக்தா அப்படின்னு 9 உறவுகள் பகவானோட நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். இப்போ ஆண்டாள் கண்ணன் கிட்ட சொல்ற, அறியாத பிள்ளைகளான நாங்கள் உன்னை 3 பாட்டுல நாராயணான்னு சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டுட்டோம். அதுக்கு பிராயச்சித்தமா 3 பாட்டுல கோவிந்தான்னு உனக்கு பிடிச்ச பேரை வச்சு அழைச்சுடுறோம் அப்படின்னா. முதல் பாட்டுல நாராயணனே நமக்கே பறை தருவானுக்கு பிராயச்சித்தமா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. 7வது பாட்டுல நாராயணன் மூர்த்தி கேசவன்கிறதுக்கு பிராயச்சித்தமா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். 10வது பாட்டுல நாட்டுத்துழாய்முடி நாராயணனுக்கு பிராயச்சித்தமா வெறும் கோவிந்தா. இப்படி வரிசையா 3 நாராயணனுக்கு 3 கோவிந்தான்னு நாங்க கூப்பிடுறோம், சீரி அருளாதே அப்படின்னு முடிக்கிறா ஆண்டாள். நாராயணன்கிற பேர் சின்ன பேருங்கிறான் கண்ணன். ஏன்னா அது என்னுடைய அஃபிஷியல் நேம். எனக்கு பிடிச்ச பேர் மாடு மேய்ப்பவனே கோவிந்தா அப்படிங்கிற பேர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். தேவத்துவம் நிந்தையானதுங்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும். கோவர்த்தன கோவிந்தன்னு சொன்னாதான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தான் கோவிந்தன். கோபச் சிறுவர்கள்லாம் கண்ணனை பார்த்து கேட்குறான், கிருஷ்ணா நீ யாரு? பார்க்க நீ ஏதோ சாதாரண மனுஷன் மாதிரி இருக்க, எங்களை மாதிரியே இருக்க. ஆனா பெரிய மலைய 7 நாள் தாங்கி பிடிச்சிட்டு நின்னியே, நீ தேவனா, நீ யக்ஷனா, கந்தர்வனா, சித்தனா, கிண்ணரனா, கிம்புருஷனா, அசுரனா, ராட்சசனா, நீ யாரு அப்படின்னு கேட்டார்கள் அவள்லாம். கிருஷ்ணன் கோபமா அவளை பார்த்து முறைச்சான். கொஞ்ச நேரம் அவளோட பேசவே இல்லை. என்ன கோபம்? தேவாதி தேவனை டீப்ரமோட் பண்ணிட்டான்னா அந்த கோபமானா இல்ல. என்ன பார்த்தா தேவன் மாதிரியா இருக்கு, யக்ஷன் மாதிரியா இருக்கு, என்னை பார்த்தா கந்தர்வன் மாதிரியா இருக்கு, இப்படி நீங்க சொல்லலாமா? இது நியாயமா அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு இந்த இடத்துல பகவான் ஒரு ட்விஸ்ட் வச்சான். என்ன ட்விஸ்ட்னா, அகம்போ பாந்தவோ ஜாதக, நான் உங்களில் ஒருவன், நான் உங்கள் பந்து, உங்களுடைய உறவு அப்படிங்கிறான். இந்த குணம்தான் தான் சுப்பீரியருங்கிற எண்ணம் இல்லாம கலந்து பழகிறத
சௌசீல்யம் அப்படின்னு சொல்லுவா. தமிழ்ல இதுக்கு நீர்மை அப்படின்னு சொல்லுவா. ஆயர்களோட உறவு பாராட்டுறானே, அந்த குணத்தை குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு பாடினா ஆண்டாள். கண்ணனுக்கு பிடிச்ச பேரே கோவிந்தன் தான். ஸ்ரீநாத் துவாரகையில கண்ணன் கோவர்த்தன மலையை தூக்கி பிடிச்சிருந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறான். பக்த மீராவும் இவனைத்தான் கிரிதர கோபாலா அப்படின்னு பாடினான். ஸ்ரீராமருடைய சௌலபியத்தை நாளை நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.